நீங்க அந்த காளிதாஸ் போட்டோவை பத்திரிகைக்கு கொடுத்தது எனக்கு அவ்வளவு நல்லதா படலைங்க. பயமா இருக்கா? பத்திரிக்கைக்காரனா இருக்கிறவன் எதுக்கும் பயப்படவே கூடாது. என்னோட வேதனையை புரிஞ்சுக்குங்க. அவனுங்க பெரிய ரவுடிங்க, கொலவெறி பிடிச்சவனுங்க. அவங்க நினைச்ச எந்த நேரத்திலயும் எது வேணும்னாலும் செய்வாங்க. அவங்கள பகிச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல விஜய். நீங்க அந்த போட்டோக்களை ஏன் எங்க அப்பா கிட்ட கொடுக்கல விஜய்? குடுக்கலான்னு தான் போனேன். ஆனா உங்க அப்பா எங்க ஆபீஸ்ல இல்லையே. வேற ஆளுகிட்ட இந்த போட்டோ கொடுக்கறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா காளிதாஸ்னால எல்லாருக்கும் பயம். அதனாலதான் நான் கொடுக்காம திரும்பி வந்துட்டேன். எனக்காக நீங்க ஒரே ஒரு தடவை எங்க அப்பா ஆபீஸ்க்கு வந்திருக்காரா இல்லையான்னு போன் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. பாரதி, இப்படி வா. ஏன் இப்படி எல்லா விஷயத்துக்கும் நீ பயப்படுற? நீ இந்த மாதிரி பயந்தனா உன் வயித்துல வளர நம்ம குழந்தை ஒரு கோயில பிறக்க மாட்டானா? ஏய், எனக்கு ஒரு சிங்கக்குட்டி மாதிரி பையன் வேணும். தருவியா? ஹலோ சார், நான் பிரசிடென்ட் சுந்தரம் பேசுறேன். காளிதாஸ் போட்டோவை நாம பேப்பர்ல போட போற தெரிஞ்சு அவன் தம்பி ஆளுங்களை வந்து பிரஸ் அடிச்சு இருக்கான். எவ்வளவு தடுக்க முடியல சார். எல்லாத்தையும் தீய வச்சு கொளுத்தி நாசம் பண்றான். காளிதாஸோட ஆளுங்க பிரஸ் கொளுத்திக்கிட்டு இருக்காங்களா? நான் இப்போ வந்துறேன், நீ தைரியமா இரு. ஹலோ, நான் பாரதி பேசுறேன். எங்க அப்பா வந்துட்டாரா? பேச்சுக்காரன் நாயே, எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட வச்சுக்கிட்டு அநியாயமா உயிரை விட வேண்டியிருக்கும். கொடுத்துடு. அந்த நெகட்டிவ் உள்ள மரியாதை என்கிட்ட கொடுத்துடு. உங்க தில்லுமுல்லையெல்லாம் பத்திரிகையில போடாம நான் விட மாட்டேன்டா. என் உயிரே போனாலும் அந்த நெகட்டிவ்ஸை தர மாட்டேன். ரொம்ப துள்ளாத கண்ணு. நீ அந்த நெகட்டிவ்ல தரலன்னு வச்சுக்க, உன்னை நசிக்கிட்டு. உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லடா. போலீசி சட்டத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிற உங்களை மாதிரி அயோக்கியங்களை நான் நிச்சயம் ஜெயிலுக்கு அனுப்பி வைப்பேன்.